கைஸ் வெல்கம் பேக் டு இருடா கொஞ்சம் யோசிப்போம் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கோஸ்ட் கேம் தான் பார்க்க போறோம். அதுவும் வித் மல்டி பிளேயரோட பார்க்க போறோம். இந்த கேம் பேர் என்ன, ஐஸ் த்ரில்லர் ஸ்கேரிங்கிற கேம் தான் பார்க்க போறோம். வாங்க கேமுக்குள்ள போகலாம். எஸ், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிவா பேசுங்க. என்னடா இது ஒரு நல்ல கேம். வெறும் 73 MP தாங்க. ஆமா 73 MPக்கு இவ்வளவு கிராபிக்ஸ், அவ்வளவு டீட்டெயிலா எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நாங்க உள்ள கேம் பிளே பண்ணி காட்டுறோம், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு. ஆனா வெறும் 73 MP தான். இந்த கேமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருங்க. ஆனா ஆமா. ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நல்லா காமெடியா இருக்கும். இதுல மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. ஸ்கூல் இருக்கு, மேன்ஷன் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ், அவ்வளவு அட்டபத்தம் அதே தான் வரும். அப்புறம் வந்து கோஸ்ட் வந்து எக்கச்சக்கமான கோஸ்ட் இருக்கு. பறந்து வரும், நடந்து வரும், ஓடி வரும். ஒரு கோஸ்ட். அப்புறம் கீழே வந்து சார்லின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் குட் பாய்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் உர்சுலான்னு ஒண்ணு இருக்கு. சார்லிங்கிற கோஸ்ட் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஓகே, நான் கிரியேட் பண்றேன். சரி பண்ணு. இப்ப ஒரு கோடு சொல்லுவாரு, நம்ம வந்து கோட டைப் பண்ணணும். ஓகே, ZY ZY WM WM B AB. B. இந்த கேம் எப்படின்னா 20 காயின்ஸ் கலெக்ட் பண்ற, காயின்ஸ் பேக் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எஸ்கேப் பண்ற மாதிரி இருக்கும். இவர் தான் நம்ம நண்பர் ஹரிகரன். ஓகேங்களா, எவ்வளவு விளையாண்டு இருக்காப்ல. வாங்க போய் காயின் எடுப்போம். இந்த மேல 20 எடுக்கணும். நம்ம 20க்கு ஒண்ணே ஒண்ணு எடுத்திருக்கோம். அந்த பேய்க்கு வந்து நம்ம ஸ்மெல்லு வச்சுதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூம்ஸ்ல வந்துட்டோம்னா அதுக்கு தெரியாது. ஆமா, இந்த நம்பர் மாதிரி கலெக்ட் ஆகுது. இது என்ன நம்பர் தான் தெரிய மாட்டேங்கிறா. இந்த ஒரு மூட்டை கலெக்ட் பண்ணிட்டோம் நம்ம. வேற எதுவும் இருக்காது. இப்ப ஒரு கண்ணு எடுத்தோம்ல, அந்த கண்ணு வந்து நம்ம கிளிக் பண்ணா ஒரு 3 செகண்ட் வந்து காமிக்கும் பேய் எந்த இடத்துல வருதுன்றத. 3 செகண்ட் காமிக்கும். பேயோட வியூல வந்து நமக்கு காமிக்கும். ஆமா, நான் 3 கண்ணு எடுத்துட்டேன்டா. எங்கடா இருக்க? நான் தான் டிவி ரூம் போயிட்டேன். இப்ப போயிட்டியா? ஏய் வருதானே அங்க? வரலையே. சப்போஸ் பேய் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த இதெல்லாம் டிவி எல்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஜஸ்ட் மிஸ்ரா போட்டுருக்கும்டா என்ன. பாத்தீங்களா அந்த பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆகும். அப்பனா பேய் நம்ம பக்கத்துல இருக்குன்றது அர்த்தம். பேய பார்த்துட்டு வெறும் தலை மட்டும்தான் இருக்கு. ஆமா, அது வெறும் தலை மட்டும் தான் இருக்கும். முடி பறக்கும், நல்லா நீளமா இருக்கும் முடி. இந்த கிப்பி மட்டும் தொங்கும். காட்டுறேன் பாருங்களே. இப்ப நம்ம ஒரு கண்ணு இருக்கா, அந்த கண்ணை நம்ம யூஸ் பண்றேன். இப்ப பேய் எங்கே வருதுன்றத பாருங்களேன். அண்டர் கொண்டு கீழே போயிருச்சுந்தா இது பேயோட வியூ. கீழே போயிச்சாடா? கீழே போயிடுச்சு. ஆகும், வாங்க மாடிக்கு போவோம். டேய் வாடா. வந்துட்டேன். நீ இதுக்கு போய் பவர் யூஸ் பண்ணாதடா, வேஸ்ட் பண்ணாதடா. நான் பவரை யூஸ் பண்ணலையடா. வேகமா ஒண்ணு. எங்கடா வேகமா ஒண்ணு? பையன் இருக்காதா என்ன? எங்க ஒரு கண்ணு இருக்குமே? இல்லையே. வந்துருச்சு. போலாம். அது பாத்துட்டேன்டா. ரொம்ப எடுத்துட்டேன்டா ரொம்ப. சூப்பர், அதெல்லாம் மெயின். நம்ம சுவிட்ச் போட்டோம்னா தீப்பொறி பறக்கும். எங்கடா இருக்க நீ? இதா வெளில போயிட்டேன். சாவி எடுத்துட்டேன். எங்கடா இருக்க? அவன் பக்கத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு பாட்டு கேட்கன்னு தோணுச்சா இந்த ரூமுக்கு வந்து பாட்டு போட்டுக்கலாம். ஏய் அது வந்து கீழே போகுதுடா, அண்டர் கிரவுண்ட் போகுதுடா. சரி வா, வேமா வெளியே போ. நேரம் ஒரு அந்த ஒரு கண்ணு இருக்கு பாரு, கண்ணு எடுத்துக்கடா போகும்போது. எடுத்துட்டேன்டா வா. சூப்பர். ஆஹா வருதுடா டேய். எங்கடா வருது?
லைட் ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சு. சும்மா ஒரு வா. ஏ ஓடுறா. எனக்கு ரன்னே கேட்கலடா. எனக்கும் கேட்கல, இப்ப மூச்சு வாங்குச்சு, அதனாலதான் வேகமா ஓடுனேன். ஆமா. இந்த வந்துருச்சு பாரு, இந்த ஆடுது பாரு கிடுக்கிடுன்னு. அப்ப நம்ம பின்னாடியே வந்திருக்குது. பாத்தீங்களா, ஒரு பாட்டெல்லாம் பாடுமே, அது வரும்போது ஆன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடும், ஒரு மாதிரி லைட்டா கொஞ்சம் பயம் இருக்கும். இது சைலண்டா இரு, பாட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம். எங்க இருக்கு பாப்போம். அப்படி அண்டர் கொண்டு போயிருச்சுடா. வா. நம்ம டோரை திறந்தோம்னா கீழ இருந்து அது மேல வரும், அதுக்குள்ள நம்ம பக்கத்து ரூம் போயிரும், அது திரும்ப கீழே போயிரும். எடுத்துட்டாங்க எல்லாம். இந்த காமிக்குது பாரு. இந்த இடத்துல வெறும் அந்த பவர் தான் எங்க இருக்கு. இருக்குன்னு எனக்கு தெரியலடா இப்போ வரைக்கும். இப்பதான் உன்னை கிராஸ் பண்ணி போனேன். இது ஒரு பவர், இந்த இதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னா ஏதாவது ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் விட்டுரும். 2 பிளேயர் இருந்தானா ஒரு பிளேயரை வேற ரூம்குள்ளயும் இன்னொரு பிளேயர் அண்டர் கிரவுண்ட்லயும் விட்டுரும். ஓகே, நான் அந்த பவர் வழியா போறேன். ஏய் போகாதடா, இருடா. ஏன் நம்ம கீழே இறங்கிடுவோம், அப்படியே போவோம். இதுல போகணுமா என்ன? இதுல போவோம், ஏன்னா பேய் கீழே கீழே மேல கீழே இது ஒரு ரூம்குள்ள தானே கொண்டு போய் விடுதுப்பா. இன்னும் 4 வேணும்டா நமக்கு. அதான் நான் ரூம்குள்ள போயிட்டேன், வா. நீ அண்டர் கிரவுண்ட்ல போவ. இங்க வேற பின்னாடி திரும்பி பாரு. இங்கதான் இருக்கியா நீயும்? என்ன இங்க என்ன கொண்டு வந்து விட்டுருச்சு? இங்கதான்டா இருக்கு, ஆடுது பாருடா. கேம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க தேவையில்லாம நம்ம திண்டமா திருப்பி போவோம், இவ்வளவு தூரம் இப்ப திரும்ப நம்ம ரிட்டர்ன் போகணும். ஒண்ணும் இல்ல, அங்க மேல இருந்தோம், இங்க கீழே இருக்கோம், கொஞ்சம் கீழே ஆக்கிட்டு நமக்கு எதுவும் எல்லாமே நல்லது தானே. ஆனா பொதுவா வந்து 2 பிளேயர் இருந்தா ஒரு பிளேயரை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கீழே உள்ளதுக்கும் இன்னொரு பிளேயரை இன்னும் கீழே கொண்டு போவோம், அண்டர் கிரவுண்டுக்கு அந்த மாதிரி கொண்டு போவோம். இப்ப என்னன்னா இப்ப விட்டுருச்சு. மாடியில இருக்குடா, மாடியில இருக்கு, வா. நம்ம அண்டர் கிரவுண்ட் தானே போனவா? ஆமா. ஐயா நான் பவரை யூஸ் பண்ணிவிட்டேன். சீக்கிரம் போடா, எந்த பக்கம்டா அது இருக்கு, வேகமா போடா. இங்க ஒரு மூட்டை இருக்கு பாரு. எங்கடா அந்த இது, அந்த கதவு எங்கடா இருக்கு? அதை தாண்டா ஓட கேட்க, கதவு எங்க இருக்கு? சொல்லி முடிஞ்சு போச்சு, பவர் அவுட்ரா, அவுட் ஆக போற, அவுட்ரா 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 அவுட்ரா. ஓ மை காட். பாத்தீங்களா பேய பாத்தீங்களா? ஏன்னா அவ நீ நேர ஒண்ணியே கதவு இருக்குன்னு தெரிஞ்சு விடலையா? கைஸ் அவ்வளவுதான் கைஸ், இதான் கோஸ்ட். உங்களுக்கு கோஸ்ட காமிச்சிட்டோம், உங்களுக்கு கோஸ்ட் காமிக்கணுன்றக்காகவே நாங்க அவுட் ஆயிட்டோம். ஆமா, அத வந்து 20 பேக்ஸ் லைக் பண்ணி எஸ்கேப் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, மேல ஒரு ரூம் இருக்கு, ஒரு அது ஒரு மாதிரி ரூம் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு, அந்த ரூம்ல தான் வெளியே போகணும் நம்ம. இதுவே நீங்க இது வந்து 2வது பார்ட்டும் வரும், அது வந்து ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் அடுத்தடுத்து நாங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நான் பேய் வர்ற பக்கமே போயிட்டேன்டா, நேருக்கு நேரா. அப்படி ஏன் பின்னாடி வர்றது, நான் கதவை கண்டுபிடிச்சிட்டேன்டா. நீ நேரம் போற, அப்ப கதவு தெரிஞ்சா போறாம வேகமா பின்னாடி எங்கடா கதவு, நானும் இன்னும் நேரம் ஓடிச்சு. ஆஹா காணும், இப்ப பின்னாடி போயிருச்சு போல கதவுன்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பேய் எனக்கு நேரம் வந்துருச்சு. ஓகே ஓகே கைஸ், இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க. வெறும் 73 MB தான், சூப்பர் கேம், கிராபிக்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்பயே நீங்க பாத்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, பை பாய். பாய் பாய் பாய்.